குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடலோடு உயிரிடை நட்பு அப்படின்னு சொல்றார். அற்புதமான ஒரு ஓமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறள் எண் 336ல ஒரு நாள் போல் மறுநாள் இருக்காது. குறள் எண் 337ல ஒரு பொழுது போல் அடுத்த பொழுது இருக்காது அப்படின்னு சொன்ன வள்ளுவர் குறள் எண் 338ல உயிர் அது நினைக்கும் போது போகும். அதாவது உயிர் அது நினைக்கிறப்போ உடலை விட்டு பிரியும், எதிர்பாராத நேரத்தில் உடலை விட்டு உயிர் போகும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். குடம்பை அப்படின்னா இரு பொருள்படும். ஒரு சில சாரார் அதை முட்டை என்றும், அதாவது பறவையின் முட்டை என்றும், ஒரு சில சாரார் அதை பறவையின் கூடு என்றும் குறிப்பிடுகிறார்கள். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதோட இந்த குறளுக்கான பொருளை பார்த்துருவோம். கூடு தனியே இருக்க, புல்னா பறவைங்க, புல்னா பறவை, புல்னா கிராஸ் கிடையாது, புல்னா பறவை. அப்போ குடம்பை கூடு தனியே இருக்க பறவை பறந்து போனார் போன்றது தான் இது நம்ம உடலை விட்டு உயிர் போறது அப்படின்ட்டு ஊமிக்கிறார். அப்போ இந்த குறள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, உயிர் நிலையற்றது, நம்மளை விட்டு என்னைக்கோ ஒரு நாள் போயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த குடம்பைக்கு வருவோம். குடம்பை அப்படின்னா முட்டை என்று சொல்றது எதனால முட்டைன்னு சொல்றாங்கன்னா, முட்டையை விட்டு பறவை வெளில வந்துச்சுன்னா திருப்பி அந்த முட்டைக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் வர முடியாது. அப்போ அதனால இந்த கருத்தை முன்னரா வச்சு நிறைய பேர் குடம்பைனா முட்டைன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த கருத்து, குடம்பைனா பறவையின் கூடு அப்படின்னு சொல்றாங்க மறுபுறம். அப்போ முட்டையிலிருந்து பறவை வெளிவருவது வாழ்வின் தொடக்கம், உடலிலிருந்து உயிர் வெளியேறுவது வாழ்வின் இறுதி. இது ரெண்டையும் பொருத்த முடியாது, பொருத்தனாலும் சரி வராது. அப்போ முட்டை இங்க செட் ஆகலை. மறுபுறம் நம் தமிழ் அறநூட்களில் அகநானூறு, நல்வினை அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா குடம்பை அப்படின்னா பறவையின் கூடு அந்த பொருள்ல தான் ஆசிரியர்கள் ஏற்றிருக்காங்க. இப்போ அதனால இங்கேயுமே குடம்பை அப்படின்னா பறவையின் கூடு அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் முட்டையிலேருந்து வெளிவந்த உடனே பறவை பறந்து போயிடாதுங்க. பறவை முழுமையாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெக்கையெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் தான் பறக்கும். அப்போது கூட்டிலிருந்து பறவை தான் பறக்கும், முட்டையிலேருந்து குஞ்சு தான் வெளில வரும், அதனால பறக்க முடியாது. இப்போ இந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கிட்டு கூட்டிலிருந்து பறவை வெளியில பறந்து போனது போன்றது, இது உடம்பிலிருந்து உயிர் போனதும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ உயிர்நிலையாமை இங்க பேசப்படுது. ஒரு கூட்டிலிருந்து பறந்த பறவை இன்னொரு கூட்டில் போய் தங்கும் என்றோ, ஒரு உடலில் இருந்து நீங்கிய உயிர் இன்னொரு உடல்ல போய் தங்கும் என்றோ வள்ளுவர் சொல்லலை. அதாவது கூடு விட்டு கூடு பாயத்தை பத்தி வள்ளுவர் பேசல. ஆனா ஒண்ணுத்துல அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. உடல் வேறு உயிர் வேறு என்ற கோட்பாட்டை நம்புபவர் வள்ளுவர் அப்படின்றத நம்ம இந்த குறள் மூலமா புரிஞ்சுக்கலாம்.